ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதத்தில் கூழ் வச்சு படைக்கிறது வழக்கம். அந்த கூழ் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் போல் பச்சரிசியை நான் குருணையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து 1க்கு 4ன்னு தண்ணி பங்கு வயிற்றில் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பிகினர்ஸ்க்காக நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 பங்கு மாவுக்கு 4 பங்கு தண்ணி வீதம் கணக்கு வச்சு நீங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ மாவை வந்து நல்லா கரைச்சி ஒரு 6 மணி நேரம் போல் கரைச்சி எடுத்துருக்கேன், லேசாக புளிக்கட்டும்னு சொல்லி. இப்போ இந்த மாவை எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில் விட்டு நல்லா கைவிடாது கலருங்க. டக்குன்னு இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாது கலருங்க. கலந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்து திக்காக ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆத்தென்டிக்காக எப்படி கூல் பண்ணுறது அப்படின்றது ட்ரெடிஷ்னல் மாறாமல் பக்காவாக போட்டிருக்கோம். அது லாங் வீடியோவில் இருக்குது. அதுக்கான வீடியோவை நான் இதில் டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூழ் வந்து நல்லா இறுகி கெட்டியாகி கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ கூழ் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு கையில் வந்து தண்ணியில் தொட்டுட்டு மேலாப்பில் ஒட்டி எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கூழ் பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த குருணையை வெந்த குருணையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணுறேன். இதுவே நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறதா ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 கைப்பிடி குருணையாக சேர்த்து நல்லா தண்ணி குதிச்சு வெந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச மாவை அது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நிறைய பண்ணும்போது இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த குருணை சாதமும் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவும் நல்ல பதமாக எதமாக சூப்பராக வெந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வெந்ததுனால எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து கலந்து இந்த மாதிரி வரும். கட்டிப்படாமல் கைவிடாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதே தான் திரும்பவும் நீங்கள் வந்து கைகளை வந்து தண்ணியில் தொட்டுட்டு நல்லா ஒத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இப்படி வந்துச்சுன்னா கூழ் நல்லா பதமாக எதமாக வெந்திருக்கு, பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம கூழ் ரெடி. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இது மோர் விட்டு தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.